அதிலே ஒன்றுதான் தலித் அல்லாத சான்றோர் பெருமக்களை ஊக்கப்படுத்துகிற இத்தகைய நிகழ்வு. இது ஏதோ பிற கட்சிகள் விருதுகள் வழங்குவதைப் போல அல்லது ஊடக நிறுவனங்கள் புகழ்பெற்ற ஆளுமைகளை அழைத்து விருதுகளை தந்து தங்களுக்கான இருப்பை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதைப் போல நாம் இந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை. தொலைக்காட்சிகள் எல்லாம் விருதுகள் வழங்குகின்றன, பார்த்திருக்கிறோம். ஊடகங்கள் விருதுகள் வழங்குகின்றன. திரைத்துறையிலே, கலைத்துறையிலே, இலக்கியத்துறையிலே, அரசியல் துறையிலே யாரெல்லாம் புகழ்பெற்ற ஆளுமைகளாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களின் புகழ் வெளிச்சத்திற்கு மேல் அதிக வெளிச்சத்தை போட்டு காட்டி தங்களுக்கான இருப்பை மேலும் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அதில் வணிக நோக்கம் உண்டு. ஆனால் நாம் செய்கிற இந்த நிகழ்வு சமூக நல்லிணக்கம் என்கிற ஒரு மகத்தான நோக்கம் உள்ளடக்கமாக இருக்கிறது. அதையும் விட தலித் மக்களின் விடுதலைக்காக எந்த விளம்பரமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பயனையும் நோக்காமல் பாடாற்றிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பல ஆளுமைகள் இந்த களத்தில் இருக்கிறார்கள். அவர்களை யார்தான் அடையாளம் காண்பது, அங்கீகரிப்பது, ஊக்கப்படுத்துவது என்கிற கேள்வி எனக்குள் எழுந்தபோதுதான் 2006ஆம் ஆண்டு என்று கருதுகிறேன், அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் விருதினை எனக்கு வழங்க முன்வந்த போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள், தமிழ்நாடு அரசு வழங்குகிற அம்பேத்கர் விருதினை தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் வழங்க வேண்டும் என்று எண்ணாமல் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற பல போராளிகள், பேராளுமைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைத்தேன். அப்போது கலைஞர் அடுத்த நொடியே என்னை பார்த்து, தோழர் ரவிக்குமார் என்னோடு இருந்தார், அடுத்த நொடியே என்னை பார்த்து ஒரு வினா எழுப்பினார். இந்த ஆண்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளப் போகிறீர்களா இல்லையா என்று கேட்டார். அவருக்கு நான் வைத்த வேண்டுகோள் என்ன புரிதலை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் கருதினேன் என்றால், நான் அதை மறுதளிக்கிறேன் என்று அவர் நினைத்திருக்க கூடும். எனக்கு ஏன் தர்றீங்க, நான் தலித் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் தேர்வு செய்து நீங்கள் கொடுக்கலாம் அல்லவா என்று நான் சொன்னதும் எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்லுவதாக அவர் எண்ணிக்கொண்டார். ஐயா, இந்த ஆண்டு நான் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்கிறேன். இனி வரும் ஆண்டுகளில் ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் எல்லாம் தலித்துகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அப்படி எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னார். சொன்னதை போல அதற்கு அடுத்த ஆண்டு அம்பேத்கர் விருது ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் சார்பில். ஆனால் 2006ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே இப்படி பேசிவிட்டு வந்ததும் எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது, தமிழ்நாடு அரசுதான் இதை செய்ய வேண்டும் என்று என்ன கட்டாயம் உள்ளது, ஏன் நாமே செய்யக்கூடாது, நமது கட்சியின் சார்பில் செய்யக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. அப்போதுதான் முதலாக 2007ஆம் ஆண்டு பேராசிரியர் கல்யாணி என்கிற கல்விமணி அவர்களை நாம் தேர்வு செய்து அம்பேத்கர் சுடர் என்கிற விருதினை வழங்கி
அவரை பாராட்டினோம். கோயம்பேடு அருகே பொதுவெளியில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதன் பிறகு இந்த விருது மட்டும் போதாது, இன்னும் பெரியாரின் பெயரில், பெருந்தலைவர் காமராஜரின் பெயரில், பண்டிதர் அயோத்திதாசரின் பெயரில் விருதுகளை வழங்க வேண்டும் என்கிற கருத்து முன்னணி தோழர்களிடமிருந்து எழுந்த நிலையில் அதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து நாம் 6 விருதுகளை வழங்குவதென்று அறிவிப்பு செய்து இந்த ஆண்டு 20வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் நடத்தி வருகிறோம். கடைசியில் மார்க்சின் பெயராலும் விருது வழங்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து இது 3வது ஆண்டு என்று நான் கருதுகிறேன். மார்க்ஸ் மாமணி விருதை நாம் இணைத்து 7 விருதுகளை சான்றோர் பெருமக்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வேறு எங்கும் நன்கொடை திரட்டக்கூடாது. நமது இயக்கத் தோழர்களே முன்வந்து வழங்க வேண்டும். இதை கட்சியே முழுமையாக நடத்த வேண்டும் என்று நான் விடுத்த வேண்டுகோளை அடுத்து கடந்த பல ஆண்டுகளாக இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் ஒவ்வொருவரும் தாமாக முன்வந்து இந்த விருதுக்காக நான் இந்த கொடையை வழங்குகிறேன் என்று வாரி வழங்குகிற நிலையையும் நான் எண்ணி பார்க்கிறேன். எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீதும் என் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த பேராளுமைகளை அடையாளம் கண்டு அவர்களின் உழைப்பை அங்கீகரித்து ஊக்கப்படுத்துவது வாக்கு சேகரிக்கும் நோக்கில் அல்ல. இவர்களின் மூலம் சமூக மாற்றத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதற்காக, விரைவுபடுத்துவதற்காக, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வை, அந்த பெருநெருப்பை மேலும் பெருக்குவதற்காக, அதுதான் நம்முடைய நோக்கம். இதில் எந்த வணிக நோக்கமும் இல்லை, எந்த அரசியல் நோக்கமும் இல்லை, அதாவது வாக்கு அரசியல் நோக்கமும் இல்லை. ஒரு இஸ்லாமியருக்கு விருது கொடுப்பதன் மூலம் இஸ்லாமியர்களின் வாக்குகளை திரட்டுவது என்பதோ, ஒரு தலித் அல்லாதவருக்கு விருது கொடுப்பதன் மூலம் தலித் அல்லாத சமூகத்தினரின் வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்ற கணக்கோ துளியும் நம்மிடத்தில் இல்லை. நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் உருவாவதற்கு முன்பே இந்த சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்கிற முற்போக்கு எண்ணம் கொண்ட பேராளுமைகள், எவ்வளவோ பேராளுமைகள் களத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். தலித் இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே இடதுசாரி இயக்கங்கள் இந்த களத்திலே நின்று பணியாற்றி இருக்கிறார்கள். பெரியார் இயக்கங்கள் இந்த பணிகளை தொடங்கி செவ்வனே செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஏற்படுத்திய தாக்கம்தான் இந்த சமூக கட்டமைப்பில் இந்த சிறிய அசைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, தளர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன, ஒரு பிளெக்சிபிலிட்டி, தளர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. சமகாலத்தில் அம்பேத்கர் இயக்கங்கள் அல்லது தலித் இயக்கங்கள் உருவாகாமல் இருந்த அந்த சமகாலத்தில் எத்தனை எத்தனை தலித் அல்லாத ஆளுமைகள் சாதிக்கு எதிராக, சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். சகோதரத்துவத்திற்காக, சமத்துவத்திற்காக போராடி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் வாழும் நம்முடைய காலத்தில், இந்த சமகாலத்தில் நம்மோடு தொடர்பில்லாமல், நம்முடைய உந்துதல் இல்லாமல்
நம்முடைய தாக்கம் இல்லாமல் முற்போக்கு எண்ணங்களோடு சமத்துவ நோக்கோடு களப்பணி ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த தலித் இயக்கங்களோடும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. ஆனாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய ஒரு தேசத்தை கட்டமைக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்கள் சொன்னார், ஸ்டேன் சுவாமிகளை நினைவு கூர்ந்தார். அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு. அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. ஆனால் அவர் சந்தித்த நெருக்கடிகள், அவர் கண்ட களங்கள் நம்மால் விவரிக்க முடியாது. இடதுசாரி இயக்கங்களோடு அவருக்கு தொடர்பு இருந்தது என்று குற்றம் சாட்டி தள்ளாத வயதிலும் அந்த மூப்படைந்த நிலையிலும் கூட அவருக்கு இந்த இந்திய ஒன்றிய அரசு தந்த நெருக்கடி சொல்லி மாளாது. அப்படித்தான் அவர் தன் உயிரை ஈகம் செய்திருக்கிறார். இது போன்ற எத்தனையோ பல ஆளுமைகள் நம்மோடு எந்த தொடர்பும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் களப்பணி ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஏராளம். மனித உரிமைகளுக்காக போராடுகிற போராளிகள். ரவிக்குமார் சொன்னார், இந்த ஆண்டு நீங்கள் தேர்வு செய்திருக்கிற அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில் மனித உரிமைகளுக்காக களத்தில் நிற்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேர்வு மிக சிறப்பான தேர்வு என்று சொன்னார். இவர்களெல்லாம் அரசியல் களத்திலே புகழ்பெற்ற ஆளுமைகள் இல்லை, தோழர் மு வீரபாண்டியன் அவர்களை தவிர. என்னுடைய பேராசிரியர், அவ்வப்போது என் கவனம் கல்வியை நோக்கி குவிமையப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இவன் எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று கருதாமல், இவன் படித்தால் என்ன படிக்காவிட்டால் என்ன என்று பொருட்படுத்தாமல் இருந்து விடாமல், ஒரு பொறுப்புள்ள பேராசிரியராக அன்றைக்கு என்னை அழைத்து என் சமூக பின்னணியை, குடும்ப பின்னணியை, பொருளியல் பின்னணியை கேட்டு உணர்ந்து என்னை நல்வழிப்படுத்திய அந்த புள்ளி இருக்கிறதே, அதுதான் தோழர்களே நன்றி பெருக்கோடு எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. எனக்கு பேராசிரியராக இருந்தார் என்பதற்காக, நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் இந்த தேர்வை செய்யவில்லை. அவருக்குள் இருக்கிற முற்போக்கான எண்ணம் என்னை ஈர்த்திருக்கிறது. பெரியாரிய சிந்தனை என்னை ஈர்த்தது. அவருக்கு மறந்து போயிருக்கும், ஒரு கருத்தரங்கம் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் உமன் என்கிற தலைப்பில் நடந்த ஒரு செமினார். அதிலே ஒரு ஆளுமை வந்து பேசும்போது பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்டார்கள்.